மிகவும் தொலைவிலுள்ள ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் சுற்றிலும் பச்சை பசேலென வயல்கள், அந்த கிராமத்தைச் சுற்றி இளமையான காடுகள், அழகான மலைகள் இருந்தன. அந்த கிராமத்தில் ஒரு சிறிய பையன் வாழ்ந்தான். அவனுடைய பெயர் குருணி. குருணி ஒரு நல்ல மனம் கொண்ட பையன். அவன் எப்போதும் இயற்கையை நேசித்தான். மரங்களுடன் சுவாசித்தான். விலங்குகளுக்கு உணவு தந்தான். அவனுடைய வாழ்க்கை எளிமையானது. ஆனால் அவனது உள்ளத்தில் ஒரு சிறிய ஆசை இருந்தது, தனக்கு என்றாவது ஒரு நாள் அதிசயமான அனுபவம் கிடைக்க வேண்டும் என்று. ஒரு நாள் காலை குருணி காட்டுக்குள் சென்று மரங்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். பூச்சிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென ஒரு தங்க நிறம் மின்னியது. குருணி திரும்பிப் பார்த்தான். ஒரு பெரிய மயில். ஆனால் இது சாதாரண மயில் அல்ல, இதன் இறக்கைகள் முழுக்க பொன்னால் ஆனது போல ஜொலித்தன. அந்த பொன்னான மயில் மெதுவாக நடந்து வந்தது. அது மிக்க ஒளியுடன் பிரகாசித்தது. குருணி அதனை வியப்புடன் பார்த்தான். ஒரு ஒளியுடன் ஒரு சிறிய அட்டை பெட்டி மண்ணில் விழுந்தது. குருணி அதனை எடுத்து பார்த்தான். அதனுள் ஒரு நோட்டு இருந்தது. மனமாற நினைத்ததை சொல். உனது மனம் நல்லது என்றால் அது நனவாகும். அவ்வளவுதான். அந்த நிமிடம் முதல் குருணியின் வாழ்க்கை மாறியது. முதலில் அவன் எல்லா கதைகளும் படங்களும் நிறைந்த ஒரு புத்தகப் பையை கேட்டான். அவன் கேட்டவுடன் பொன் மயில் மேலே பறந்து சென்று இருட்டான வானத்தில் ஒரு ஒளி எழுப்பியது. அந்த ஒளியில் ஒரு புத்தகப் பை விழுந்தது. அதன்பின் அவன் பசுமை இல்லாத இடத்தில் மரங்கள் வளர வேண்டும் என்று விரும்பினான். மறுநாள் அவன் பார்த்த இடமெல்லாம் பசேலென்ற நந்தவனமாக மாறியது. மரங்கள், பூக்கள், பறவைகள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தன. ஆனால் குருணி தன்னுடைய ஆசைகளை தனக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்தத் தொடங்கினான். அவன் சாப்பாடு இல்லாதவர்களுக்கு உணவு கேட்டான். பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் பள்ளி கேட்டான். இதெல்லாம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் உண்மையாக கிடைத்தன. பொன் மயில் ஒவ்வொரு முறையும் வந்து அவனை பார்த்து, அவன் செய்யும் நற்காரியங்களைப் பார்த்து ஒரு மனம் குளிர அழகாக நடனமாடி விட்டுச் சென்றது. நாட்கள் கழிந்தன. மக்கள் அனைவரும் குருணியை நேசிக்கத் தொடங்கினர். அவனை பார்த்து அவனைப் போலவே எல்லோரும் நல்ல செயல்கள் செய்யத் தொடங்கினர். அந்த கிராமமே மாறியது. அது இப்போது மகிழ்ச்சியின் மையமாக இருந்தது. ஒருநாள் மாலை மழை பெய்து கொண்டிருந்த நேரம். குருணி மரத்தின் அடியில் நின்று மழையை ரசித்துக் கொண்டிருந்தான். அப்போது பொன்னான மயில் மீண்டும் வந்தது. இந்த முறையோ அது மெதுவாக அவனை நெருங்கியது. அதன் இறக்கைகள் மென்மையாக பரவின. ஒரு மெதுவான ஒளியில் அது மரத்தின் மேல் ஏறி ஒரு கடைசி செய்தியை வெளியிட்டது. அதில் எழுதப்பட்டிருந்தது, இனி நீயே ஒரு மயில். உன் மனதின் ஒளியே மற்றவர்களை மாற்றும். அந்த நேரத்திலிருந்து குருணியின் இதயம் பொன்னாக மாறியது. அவன் தன்னம்பிக்கையுடன், அன்புடன், தன்னலமின்றி வாழ்ந்தான். அவன் முகம் எப்போதும் பேரொளியுடன் ஜொலித்தது. அது மனதின் நற்கருணையின் ஒளி. அந்த பொன் மயில் மீண்டும் தெரியவில்லை. ஆனால் அவன் கூறும் கதை, அவன் செய்த செயல்கள் எல்லாம் அந்த கிராமத்தில் மட்டும் அல்லாமல் அடுத்த ஊர்களுக்கும் சென்றன. இப்போது குருணி சிறிய குழந்தைகளை நல்வழிப்படுத்த அவர்களுக்கு கதைகள் பல சொன்னான். குழந்தைகள் ஒவ்வொரு இரவிலும் அவரிடமிருந்து கருத்துள்ள கதைகளை கேட்டுக்கொண்டே தூங்குகிறார்கள். இதைப் போலவே நாம் ஒவ்வொருவரும் நம்முள் ஒரு பொன்னான மயிலை வைத்திருக்கிறோம். அது நம் மனதின் நற்குணம். நாம் அதை உபயோகித்து மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முயற்சிக்க வேண்டும். அதுவே ஒரு மாயாஜாலம். கண்களை மூடுங்கள் சிறிய தோழர்களே. உங்களுள் இருக்கிற பொன்னான மயிலை நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். அன்பும் தன்னலமின்மையும் கொண்ட உங்களது இருதயம் உலகத்தை மாறச் செய்யும். இதுதான் பொன்னான மயிலின் கதை. கதை முடிந்தது. கனவு தொடங்குகிறது.